திருப்பம். எந்த வீட்டுக்கு போக சொல்லி இந்த விலாசத்தில் இருக்கிற வீட்டுக்கு சென்று அந்த தலைவரிடத்தில் இவரை அறிமுகப்படுத்தி வைத்து இவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் இந்த இளைஞர் என்று சொன்னார். அந்த தலைவர் தான் நேதாஜி. இப்படித்தான் அவருக்கு உறவு மலர்ந்தது. பாருங்கள், சந்தர்ப்பங்கள் ஒரு மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களை ஏற்படுத்துகின்றன பாருங்கள். நாட்டுக்கு அருட்கொடை அவர்கள் சந்திப்பு, இத்தென்னாட்டுக்கு அருட்கொடை அந்த சந்திப்பு, வங்கத்து சிங்கம் நேதாஜியை அவருக்கு அந்த 4 நாட்களும் உறுதுணையாக இருந்த அந்த சந்திப்பு வாழ்நாள் பூராவிலும் பிரிக்க முடியாத பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படித்தான் அவர் பொது வாழ்வுக்கு வருகிறார். அதுவே அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு காரணமாகிறது. 1933ஆம் வருடம் விவேகானந்தர் முதலாவது ஆண்டு விழா என்ற நிகழ்ச்சியில் தான் முதலாக மேடையில் முழங்குகின்றார் தேவர் திருமகன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பெயர் சேதுராமன் செட்டியார். இதை நான் குறிப்பிட காரணம், இதை மறக்காமல் இருந்து பெரிதொரு கட்டத்தில் ஒரு தேர்தல் களத்துக்கு போகிற போது தனக்கு முதலாக விவேகானந்தரை பற்றி எழுமின் விழிமின் என்ற குரல் கொடுத்தாரே விவேகானந்தர். சகோதர சகோதரிகளே என்று சிகாகோவில் நடைபெற்ற அனைத்து உலக நாடுகளின் சமய மாநாட்டிலே முழக்கமிட்டு உலக நாடுகளின் பார்வையை தன்பக்கம் திருப்பினாரே பரமஹம்சருடைய தலைமை சீடர் விவேகானந்தர். அவரை பற்றி பெருமையோடு பேசுகிற வாய்ப்பை தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சேதுராமன் செட்டியாரை ஒரு தேர்தல் களத்தில் தன் சமூகத்தைச் சேர்ந்த மறவர் குலத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் போட்டியிட வேண்டும் என்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்த பொழுது அதை தவிர்த்து விட்டு சேதுராமன் செட்டியார் அவர்களை தேர்தல் களத்திலே நிறுத்தி ஜெயிக்க வைத்த பெருமகன் தான் தேவர் திருமகன் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படிப்பட்ட சூழலில் பசும்பொன் தேவர் திருமகனாருடைய அரசியல் பிரவேசத்தில் அப்பொழுது ஏற்பட்ட அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்தவர் போராடுகிறார். இங்கே குறிப்பிட்டார்களே, இத்தமிழகத்திலேயே மிகப்பெரிய துன்பத்துக்கும் அடக்குமுறைக்கும் ஆளான சமுதாயம் முக்குலத்தோர் சமுதாயம். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய விடுதலை வரலாற்றிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய அடக்குமுறைக்கு பலியான சமுதாயம் அந்த சமுதாயம். ஒவ்வொரு விதமான அடக்குமுறை, தென்னாப்பிரிக்காவிலே அபர்தைடு நிற வேற்றுமை அடக்குமுறை, அமெரிக்க நாட்டிலே அண்மை காலம் வரையிலே கருப்பர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை, இந்த நாட்டிலே விதைக்கப்பட்ட வர்ணாசிரமத்தின் காரணமாக நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறை, அன்றைக்கு முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு விளைந்த அடக்குமுறை என்ன காரணம் என்று கேட்டால் 1897ஆம் ஆண்டு, 1911ஆம் ஆண்டு, அதற்கு பிறகு 1923ஆம் ஆண்டு, இந்த 3 முறையும் குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு திணிக்கப்படுகிறது. ரேகை சட்டம் 1923ஆம் ஆண்டிலே குற்றப்பரம்பரை சட்டம் தென்னாட்டிலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிறது. அந்த சட்டத்தின்படி இவர்களெல்லாம் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு இந்த சமூகத்திலே இந்த இனத்திலே இந்த சமூகத்திலே இந்த குடும்பங்களிலே பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள், குற்றம் செய்யக்கூடிய பரம்பரையினர், குற்ற பரம்பரையினர். ஆகவே இவர்கள் தங்களுடைய ரேகைகளை காவல் நிலையங்களிலே கொண்டு போய் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீதியினுடைய கதவுகள் திறக்காது. காவல் நிலையத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, காவல் நிலையத்தினுடைய கட்டளைக்கேற்ப இரவு 11 மணி முதல் விடியற்காலை 4 மணி வரை காவல் நிலையத்திலே தான் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கொடுமை உண்டா? எங்காவது உண்டா? இந்த பூபாகத்தில், இந்திய உபகண்டத்தில் உண்டா? இப்படிப்பட்ட கொடிய ரேகை சட்டம், அதனுடைய 10A பிரிவு மிக கொடுமையானது. அதன்படி நான் ரேகை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அதற்கு 6 மாதம் சிறையில் தள்ளலாம். என் ரேகையை புரட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அபராதமும் போட்டு 6 மாதம் சிறையில் தள்ளலாம். அந்த சட்டத்தினுடைய பிரிவு 10A உட்பிரிவு. இந்த கொடிய சட்டத்தை எதிர்த்து இதே மதுரையில் ஜார்ஜ் ஜோசப் என்பவர் முதலாவது அந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி வைத்தார்.
அதை அந்த போராட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு நடத்தியவர் பசும்பொன் தேவர் திருமகன். இந்த ரேகை சட்டத்தை எதிர்த்து போராடுகிற பொழுதுதான் அவர் சொன்னார், இந்த கொடும் துன்பத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தன் சமூகத்து வீர வாலிபர்களை பார்த்து சொன்னார், அடக்குமுறைக்கு அஞ்சாது வாருங்கள், ரேகை புரட்டுவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று ரேகை கொடுக்காதீர்கள் என்றார். சீறி எழுந்தார்கள் இத்தென்னாட்டிலே. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சீறி எழுந்தார்கள். துப்பாக்கிகளால் விரட்ட முடியாது என்பதை அந்த சரித்திரம் அன்றைக்கே நிரூபித்து காட்டியிருக்கிறது. பெருங்காநல்லூரில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து தேவர் திருமகனாருடைய ஆணைக்கு இணங்க களத்திலே குதித்த வாலிபர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 11 பேர். மீண்டும் துப்பாக்கி சூடு 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 16 பேர் தங்கள் உயிர்களை தந்தார்கள், ரத்தம் சிந்தினார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒரு போலீஸ் அதிகாரியோடு அதை சிவகாசியிலே வைத்து நடக்கிறது. தேவர் திருமகனாருக்கும் அந்த காவல்துறை போலீஸ் அதிகாரிக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. அவன் கேட்கிறான், அந்த போலீஸ் அதிகாரி, வெள்ளைக்கார அரசாங்கம், அவன் கேட்கிறான், இந்த ரேகை சட்டத்தை எதிர்த்து நீங்களே போராடுகிறீர்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? தேவர் அவர்கள் சொல்கிறார்கள், பக்கத்து வீடு பத்தி எரிந்தால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? உடனே அவன் கேட்கிறான், இதற்கு என்ன அர்த்தம்? பக்கத்து வீடு எரிந்தால் தன்னுடைய வீடு பற்றி தானாக எரியும், அணைக்காவிட்டால். இன்றைக்கு இந்த ரேகை சட்டம் அப்பாவிகள் மீது பாய்கிறது, என் மீதும் சருவாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கிறான். அடுத்து இந்த வாதம் நடக்கிற பொழுது பெரிய போலீஸ் அதிகாரி வருகிறான், எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அவன் வந்து கேட்கிறான், இந்த ஏகாதிபத்தியம் உலகத்தில் பல நாடுகளில் பரவி இருக்கிறது, மிக சக்தி வாய்ந்தது, உங்களுக்கு தெரியுமா? ஆங்கிலத்தில் கேட்கிறான். ஆங்கிலத்திலே பதில் சொல்லுகிறார் தேவர் திருமகன், தெரிவேன், நன்றாக தெரிவேன், மேலும் தெரிவேன். இதைவிட எத்தனையோ ஏகாதிபத்தியங்கள் இருந்த இடம் தெரியாமல் புல் முளைத்து போன சரித்திரமும் நான் அறிவேன். உடனே அடுத்து சொல்லுகிறார், இந்த பேரரசுக்கு கடல் போன்ற ராணுவ பலம் இருக்கிறது, தெரியுமா? கடல் போன்ற ராணுவ பலம் இருக்கிறது. உடனே சொல்லுகிறார் தேவர் திருமகன், கடல் போன்ற சைன்யம் இருக்கிறதா? மானத்தை பெரிதாக கருதுகிறவனுக்கு சாவு பொருட்டல்ல, சாக துணிந்தவனுக்கு அந்த சமுத்திரமும் முழங்கால் மட்டும், நீ தெரிந்து கொள். அவன் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனுடைய சொல்லை கொண்டே மடக்குகிறார். கடல் போன்றது சேனை, நான் சாக துணிந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் என்கிறார். இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எதிர்த்து போராடிய தேவர் திருமகனார் தென்னாட்டிலே காங்கிரஸ் கட்சியை கட்டி காத்து வளர்த்தார். தியாகச்சுடர் காமராஜர் அவர்களுக்கு அரண் அமைத்து கொடுத்தார். தெரிந்து கொள்ள வேண்டும் தென்னாட்டு மக்கள், தியாகசீலர் தியாகச்சுடர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நான் மதிக்கிறேன். தனக்கென்று எதையும் நாடாது, பதவிகாலத்திலே கூட தனக்கென்று எதையும் சேர்த்துக் கொள்ளாது, தன் தாயை பற்றி கூட கவனிக்காது வாழ்ந்து மறைந்த உத்தமர் தான் பெருந்தலைவர் காமராஜர், நான் மதிக்கிறேன். அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அரசியல் அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர் நமது தென்னாட்டு சிங்கம் தேவர் திருமகன் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு காலகட்டத்தில் விருதுநகரில் காமராஜரை துன்புறுத்துவதற்கு, இழிவுபடுத்துவதற்கு பலர் முயன்ற போது அதை உடைத்தெறிந்தவரும் உத்தமர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். தேர்தலிலே போட்டியிட வேண்டும், நகர்மன்ற தேர்தலிலே காமராஜர் அவர்கள் சொத்து வரி கட்டியிருக்க வேண்டும், சொத்து வரி இல்லை. வீட்டுக்கு போகிறார், இதெல்லாம் எழுதப்பட்ட புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்களிலிருந்து பேசுகிறேன். காமராஜர் வீட்டுக்கு போகிறார். தேவர் திருமகன் தாயாரிடத்திலே கேட்கிறார், இருக்கிற ஒரு சொத்து அதை வைத்து வரி செலுத்தலாமா என்று கேட்கிற பொழுது, வீட்டுக்கு உதவாத பிள்ளையாக வீட்டையே கவனிக்காம போயிட்டான்,
ஒரு சகோதரி இருக்கிறார், ஒரு மகன்